இன்னைக்கு முருகப்பெருமான் மண்ணி ஆற்றங்கரையில் வந்து படை வீடை அமர்ந்து தங்குகின்றார். எல்லாருக்கும் அவரவர்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி, அவரவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி அவரவர்களுக்கு தனித்தனியாக இடம் ரெடி பண்றார், தங்கறதுக்கு இடம் ரெடி பண்றார். யாரு தேவதட்சணை கூட்டு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இடம். பிரதமர் வராருன்னா நாம சாதாரண ஒரு லாட்ஜில் போயிட்டு ஒரு ரூம் எடுத்து கொடுத்தா அவர் மறுபடியும் இந்த பக்கமே தலை காட்ட மாட்டார் இல்லையா? அவருக்கு தனியாக கெஸ்ட் ஹவுஸ் நம்ம ஏற்பாடு பண்ணி தருவோம். நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம நண்பன் ஒருத்தன் வரான்னா அதுக்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ண மாட்டோம். ஏற்கனவே ஒரு 4 பேர் தங்கி இருக்கிறாங்க, நீயும் போய் அதில் தங்கிக்கோன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி அவரவர்களுக்கு தகுந்த மாதிரியான தங்குவதற்கு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதுல இந்திரன், இந்திரன்னாவே என்ன அர்த்தம்? போகத்துக்கு அதிபதி, இன்பம் அனுபவிக்கிறவன். இதனால் வரையில நாம வெறும் சண்டை சச்சரவு இப்படியே பார்த்துன்னு இருந்தோம். இப்ப லேசா கச்சேப்ப சிவாச்சாரியார் என்ன பண்றாரு? இன்பத்தை கற்பனையில இந்த காவியத்துல கொண்டு வரணும் அப்படின்னும் போது அந்த கதையை யார் மூலமா கொண்டு வராரு? இந்திரன் மூலமா கொண்டு வராரு. பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் மனைவியை பிரிஞ்சு இருக்கிறான். அவன் பிள்ளைய கொண்டு போய் அசுரேந்திரன் என்ன பண்றாங்க? ஜெயிலில் வச்சிருக்கிறான், அரெஸ்ட் பண்ணி. அவனை வெளியிடலை. மனைவி எங்க இருக்கிறான்னு தெரியல. மனைவி அங்க வந்து பாத்திரம் கழுவின்னு இருக்கிறதா செய்தி. இப்படியெல்லாம் அவங்கவுங்க ஒரு இடத்துல குடும்பம் பிரிஞ்சு களைஞ்சு போய் கிடக்குது. இப்பதான் முருகப்பெருமான் முதலாக தாரகாசூரனை கொள்கின்றார். தாரகாசூரன்றது சூரபத்மனில பாதி அழிச்சாச்சுன்னு அர்த்தம். தாரகாசூரனை கொண்டாச்சுன்னா சூரபத்மன்ல பாதி அழிச்சாச்சு. பாதி அழிச்சிட்டாவே வெற்றிகள். ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை இதுவரையிலும் நடத்தலை யாரும். முருகப்பெருமான் தான் நடத்தியிருக்கிறார். அதுவும் ஒரே வேல் தான். தாரகாசுரனும் காலி, அவன் தங்கி மாய வித்தைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்த அந்த மலையும் காலி. இத சூரபத்மன் நம்பல. அப்புறம்தான் சொன்னாங்க தாரகாசுரம் மட்டும் சாகலைங்க, அந்த மலையும் தவிடு பொடி ஆயிடுச்சுன்னு. இதான் நிர்மூலமாக்குதல் பேர். ரெண்டாவது அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூட காலி. அந்த மாதிரி இப்போ இங்க தங்குறாரு. தங்கும் பொழுது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. இவர் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த வனதேவதை வருது. வனதேவதை வந்து, ஐயா நீங்க உங்க நகையெல்லாம், ஏன்னா இவர் தவம் இருக்கிறார் சிவபெருமானை நோக்கி சீர்காழியில். இந்த மாதிரி சூரனுக்கு பயந்து ஓடான்ட்டேன், என் உயிரை காப்பாத்து, என் மனைவி மக்கள் எல்லாம் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார். யார் யார் வீட்டிலெல்லாம் நாம குடும்பம் பிரிஞ்சு போய் கிடக்குது, மனைவி மக்கள் எல்லாம் ஒன்னா சேரணும், நாங்கெல்லாம் ஒற்றுமையா வாழணும் அப்படின்னா அதுக்கு இந்திரன் என்ன பண்ணான்? சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான். அந்த தவத்தின் பலன் இப்போ ஓரளவுக்கு பழிச்சு வருது. அதனால பரவாயில்ல, தாரகாசூரனை கொண்டாச்சு. ஒரு சந்தோஷம் இருக்கும் பொழுது அவன் ஆடி பாடி கொண்டாடின்னு இருக்கிறான். இதை பார்த்துன்னே இருக்குது. இதுதான் நான் குலதெய்வம் வழிபாடு சொன்னேன். நான் நம்முடைய வளர்ச்சியை எப்பொழுதும் நம்முடைய குலதெய்வம் பார்த்து கொண்டே இருக்கும். நாம் துக்கப்பட்டோம்னா அதுக்கு என்ன உதவி செய்யலான்னு அது பார்க்கும். அதை கூப்பிட்டு நம்மளை கேட்குறாங்களான்னு பார்க்கும். அதை கண்டுக்கல அப்படின்னா சரி விடு, அவன் ஏன்னா பார்த்துக்கிட்டோம், விட்டுவிடு அப்படின்னு. நிறைய விஷயத்தில் நான் என்னுடைய சம்மந்தப்பட்ட சில செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடர் வருது அப்படின்னா, யாரோ ஒருத்தவன் ரொம்ப இது பண்ணுறான்னா அவனை சாமிகிட்ட தள்ளி விட்டேன்னு வச்சுக்கேன். இவன் இந்த மாதிரி பண்ணுறான், இவனை என்னால் தாங்க முடியல, டேய் சிவபெருமானை நீ பார்த்துக்கடா அப்படின்னு தள்ளி விட்டேன்னு வச்சுக்கேன், அவன் செய்யறதுக்கான தண்டனை இருக்கு பாரு, நம்மளால தாங்க முடியாது. சிவபெருமான் கொடுக்குற தண்டனை இருக்கு பாரு, நம்மளால தாங்க முடியாது. இவனை என்னால் தாங்க முடியல, லேசாக தானே ஒன்றுட்ட சொன்னேன், அதுக்கு போய் இவ்வளோ தண்டனையாக கொடுப்ப,
அப்படின்னு நாம பயப்படுற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும். அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னு கேட்டால், அடுத்த முறை வேற எவனா இது பண்றான்னு வச்சுக்க, சரி இதை சாமி கிட்ட தள்ளி விட்டா சாமி பயங்கரமா தண்டிச்சிருவாரு, வேணாம் நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம அவன்கிட்ட மோதனன்னு வச்சுக்க, அவன் பண்ற டார்ச்சர் நம்மளால தாங்க முடியாது. நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு குதிப்பான். அதனால இப்போ என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஏன் வம்பு? நல்லதோ கெட்டதோ அவன் நல்லது செஞ்சான்னா அவனுக்கு நல்லதை செஞ்சுட்டு போ, அவன் செய்யறது கெட்டதுன்னு தெரிஞ்சா அவனுக்கு நீ என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போ. நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா நாம சாபம் விட்டோன்னு வச்சுக்கோ, அந்த சாபத்துக்கான பாவம் நமக்கு வரும். அதனால எந்த காரணம் கொண்டு யாருக்கும் நாம் என்ன பண்ணக்கூடாது, சாபம் விடக்கூடாது. விஸ்வாமித்திரர் ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரர் ஆவுன்னா கோபம் வந்துடும், புசு புசுன்னு சாபம் விட்டுருவார். அவர் இருக்கிற தவ வழி பூரா காலி ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அவர் சாபம் விட்டாக்கா பேட்டரியில் காலி, எல்லாம் காலி, அங்கே ஒன்றும் இல்லை. அப்புறம் மறுபடியும் சார்ஜ் ஏற்றணும், தவம் இருக்கணும். அதனால தான் நாம் மற்றவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, சாபம் விடக்கூடாது. சாபம் விடாமல் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அதை நேராக கொண்டு போய் சாமி கிட்ட தள்ளி விட்டணும். எப்பா இவன்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான், என்னால் தாங்க முடியல, நீ ஏன் பார்த்துக்கோ, தள்ளி விட்டு நாம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்மளால் முடியலன்னா நாம் என்ன பண்ணலாம், குலதெய்வத்தை கூப்பிடலாம். எங்கேயாவது தெய்வமெல்லாம் இருக்குங்களா, எங்கள் குலதெய்வம் எங்களை காப்பாற்றினா ஓடியாந்தோம். ஏன்னா சாமியினுடைய கட்டளையினால் ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம குலதெய்வத்தை அவர் அனுப்பி வச்சுக்கிறார். அது எப்போ பார்த்தாலும் பார்த்துன்னே இருக்கும். அதனால் அடிக்கடி அதை கூப்பிட்டணும், அம்மா அங்கே வா, எனக்கு முடியல, நீ கொஞ்சம் பார்த்துக்க. நம்ம வீட்டு பொண்ணு தான், நம்ம வீட்டு அப்பந்தான், நமக்காக தான் அவங்க இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இந்த வன தேவதை இவனை பார்த்துருந்து அந்த நகை முடிப்பெல்லாம் கொண்டாந்து கொடுக்குது. அதை பார்க்குறாரு. பார்த்த உடனே இந்திராணி ஞாபகம் வந்துடுது. அதை பிரிக்கிறாரு. அந்த பிரிக்கக்கூடியது கூட என்ன பண்ணலை, நாம் ஒரு 1000 வருஷம் சென்று நம்ம நகையெல்லாம் நம்மகிட்ட வந்துன்னா நாம் என்ன பண்ணுவோம், கொண்டா கொண்டா கொண்டா, இது இருக்குதா பாரு, அது இருக்குதா பாரு, நாம் பிரிப்போம். ஆனால் அவர் அந்த மாதிரி பிரிக்கலை. தாமரை இதழ் இதழாக பிரிக்கிற மாதிரி பிரிச்சாருன்னாங்க. அப்படின்னா இது தாமரை எழுதின வேகமாக பிரியும், நிதானமாக பிரிக்கிறார். ஏன் நிதானமாக பிரிக்கிறாரு? பக்கத்தில் மட்டும் இந்திராணி இருந்தால் கபகபன்னு பிரிப்பார், இந்திராணி இல்லை. அப்போது எல்லாத்தையும் இழந்துட்டு நகையை கொண்டாந்து கொடுக்குற, சரி பாப்போம், பொறுமையாக பிரிக்கிறார். அந்த கற்பனையில் கூட அந்த உணர்வை கச்சியப்ப சிவாச்சாரியார் தாமரை இதழ் மலர்வதை போல ஒவ்வொரு இதழாக அந்த முடிச்ச பிரிக்கிறார்னா அங்கே இது கிடையாது, வேகம் கிடையாது, இருந்தாலும் பிரிக்கிறார். பிரிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறார், எல்லாம் சரியாக தான் இருக்குது. இப்போ இவங்க கிட்ட, இவருடைய அடியார்கிட்ட கொடுக்குறாங்க, வேலைக்காரங்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் பத்திரமா வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த அளவில் தான் நாம் சென்ற அமர்வில் நிறைவு செய்தோம். அதை தொடர்ந்து இப்போ அந்த வனதேவதையை பார்த்து சொல்லிட்டார், இனிமேல்ட்டு நீ போகலாம், அது பரவாயில்லடா சாமி, நாளாக வருஷ கணக்கில் 1000கணக்கான வருஷம் நான் இதை பாதுகாத்து கடக்க வேண்டியதாகுது, இனிமேல்ட்டு நான் ஃப்ரீயாக இருக்கலாம். அது கிளம்பி போயிடுச்சு. பார்த்த பிற்பாடு இந்திராணியின் மீது கொண்ட காதல் அவருக்கு அதிகமாகுது. அம்மா நீ நானும் இந்த நகையெல்லாம் மாட்டின்னு நீ வரும்போது நாம் இப்படியெல்லாம் ஆடணும், இப்படியெல்லாம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம நோய் அதிகமாகிறது. நான் அப்படியே என்ன பண்ணுறான், நேராக தோட்டத்துக்கு வரான். கொஞ்சம் காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு தோட்டத்து பக்கம் வரான். உழத்தியரது கூந்தலிலே இருக்கின்ற தேனை பருகி மலர்களில் துயின்று கொண்டிருக்கும் அழகான மலர்ச்சோலை. சாயந்தரத்தில் பூக்கள் எல்லாம் தூங்கி நிற்குது, பூக்களில் வண்டுகள் தூங்கி கொண்டிருக்கிறது. இவன் அப்படியே அந்த சோலையில் உலாத்துறான். அந்த சோலையில் உயர்ந்திருக்கும் ஒரு மணல் குன்று. கேட்டிங்கன்னா பழைய காலத்தில் ஒவ்வொரு பெரிய பெரிய அரண்மனையில் சோலை இருக்கும். அந்த சோலையில் ஒரு இடம் பெரிய மணல் குன்று, மலை. இதெல்லாம் இப்போ சங்க இலக்கியத்தில் படிக்கும் பொழுது இந்த மணல் குன்றுகளில் தலைவன் தலைவி அமர்ந்து பேசுவது.
ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக உக்காந்துன்னா காற்று நல்லா அடிக்கும். கொஞ்சம் காற்று நல்லா வர்றதுனால உட்காந்து பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ பூங்கா என்றால், சோலை என்றால் ஒரு மலர் குன்று பழைய காலத்தில் உண்டு. இது நமக்கு இப்போ தெரியல அப்படின்னா, நாம் பீச்சுக்கு போகிறோம், பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகிறோம். அங்கே ஒரு பூங்கா இருக்குது, பாரதி பூங்கான்னு. அப்படியே சுற்றி வந்தோன்னா ஒரு இடத்துல மணல் மலை இருக்கு. ஒரு பெரிய மலை ஒன்று, ஒரு பெரிய மண்ணால் கொட்டி ஒரு பெரிய மேடு இருக்கும். அதில் 2 பக்கம் படி வச்சுருப்பான். பசங்கள்லாம் அதில் ஏறி விளையாடும். அப்போ பூங்கா என்றால் ஒரு மணல் குன்று இருக்கும். இப்போ பசங்க ஏறி விளையாடுறாங்க. அது காதலர்கள் உட்காந்து பேசுகிற இடம். இது பொதுவாக உட்காந்து காதலர் பேசுகிற இடம். இது அரண்மனையில் அவனும் அவன் முண்டாட்டி மட்டும் பேசுகிற இடம். அதனால் அந்த இடத்துக்கு போகிறான். இந்த மாதிரி மணல் குன்றில் தானே நாம் உட்காந்து பேசணும் அப்படின்னு ஒரு நினைவு அவனுக்கு. அப்போது ஒரு சினிமா பாட்டு, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் கனலாய் எரிகிறது. இந்த கற்பனைலாம் எங்கேருந்து வந்தது? ஏற்கனவே எழுதி வச்சதை காப்பி அடிச்சு புதுசாக மெட்டு போட்டு எழுதுறான். நிலவுக்கு என் மேலே என்ன கோபம், நிலவுன்னாவே குளிர்ச்சியான வெப்பம்தான் தரும். ஆனால் இன்னைக்கு இந்திராணி பக்கத்தில் இல்லை, அதனால் நிலவு அடிக்கிறது வெப்பமாக அடிக்குது, தீயா சுடுது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு நிலவுகிட்ட பேசுகிறார். நீ ஏன் இந்த மாதிரி காயற பயங்கரமாக? இப்போ நினச்சி பாருங்க, நாம் கோபமாக இருந்துன்னு வச்சுக்க, நம்ம குழந்தை நம்மகிட்ட வந்துன்னா என்ன பண்ணும்? அதே அப்பா சனியா அப்படின்னு என்னடான்னு கேட்டினா கோபமாக இருக்குது. அம்மா வார்த்தை சூடாக வருது. அந்த மாதிரி நிலவு காய்ந்தால் கூட தலைவி பக்கத்தில் இல்லைன்றதுனால அது நெருப்பு மாதிரி பொழியுது அப்படின்னு நிலவை பார்த்து சொல்கிறார். ஏன் இந்த மாதிரி நெருப்பு மாதிரி பொழியிற, கொஞ்சம் கம்முன்னு இருக்க மாட்டியா அப்படின்றார். அதுக்கு அடுத்தது, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பெரிய கற்களை உடைய பெரிய மலை மேலே உட்காந்துங்கிறார். அவருடைய நினைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் சுற்றி பூங்காதாங்க. மணல் குண்டில் ஏறி உட்காந்தாலும் அவருக்கு எப்படி இருக்குது? ஏதோ பாலைவனம் மலையில் ஏறி உட்காந்துங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். மணல் குன்றின் மீது குளிர்ச்சி பொறிஞ்சு சந்திர கிரகணம் அடித்தாலும் அது வெப்பமாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் அவர் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது, திங்களம் வெங்கணல் சிதறி காய்ந்திட, அவனும் வெப்பத்தை பொழிந்துன்னு இருக்கிறான் ஒரு பக்கம். துங்கவேல் படையுடன் பிறவும் சூழ்ந்திட, அதுக்கப்புறம் மன்மதன் ஒரு பக்கம் அம்பு பொழிகிறான். பட்டக்காலிலே படும் வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சறது அப்படின்ற மாதிரி இந்த நிலவு தான் என்னை வெப்பத்தை கக்கி என்னை சாவடிக்கிறான்னா, இந்த நேரம் பார்த்து மன்மதன் வேற என் மேலே ஒரு அம்பு விட்டான். அம்பு விட்டுட்டு இந்திராணியினுடைய ஞாபகத்தை கொண்டான்ட்டான். ஏன்டா இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாரும் என்னை துன்புறுத்தினே இருந்தால் நான் எப்படிடா தாங்குவேன் அப்படின்னு மன்மதனை வேற திட்டுறார். அப்போது இன்னும் ஒரு கற்பனை பாட்டு ஒன்று வருது. அவ என் உயிரை வாங்கின்னு போயிட்டா, அவ என் உயிரை வாங்கின்னு போயிட்டா அப்படின்னு ஒரு கருத்து வருது. இப்போ இந்திரன் என்ன சொல்கிறான், நான் சுவாசி, என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க என்கிட்ட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே லவ் லெட்டர் எழுதுனாங்க. பொண்ணு பார்த்துட்டு வந்த பிற்பாடு, நான் உன்னை நேசிக்கவில்லை, நான் உன்னை சுவாசிக்கிறேன்னு எழுதுனான். நல்லா தான் இருந்தது, அருமையான கற்பனை, நல்லா அழகான இது. நான் பரவாயில்ல, நாம் அது மூச்சில் தான் நாமெல்லாம் போயின்னு வந்துன்னு இருக்கிறோம். உயிர் அந்த மாதிரி இவர் அவங்க மனைவி என்ன பண்ணுறாரு, உயிராக நேசிச்சுன்னு இருந்தார். அப்போது மனைவியை ஒருத்தவன் தூக்கின்னு போயிட்டான், அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டான். இப்போ உயிரை ஒருத்தவன் எடுத்துன்னு போயிட்டான்னு அர்த்தம். இப்போ இவர் வெறும் மூச்சு தான் போயின்னுக்குது, ஆனால் வெறும் கட்டை தான் இருக்குது, உயிர் கிடையாது. கட்டைனா உடம்பு, உயிர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பணமாக இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்க இல்லையா? அதை தான் கேட்குறாரு. ஏண்டா என்னுடைய மனைவியாகி இந்திராணி நான் உயிருக்கு உயிராக நேசிச்சுக்கின்னு இருந்தேன்,
அந்த உயிரை அவ கவர்ந்துட்டு போயிட்டா, இது வெறும் பணம் தானே நினைச்சுக்கின்னு நீ வெப்பத்தை உமிழ்ந்து எரிஞ்சுக்கினுக்கிற. எவ்வளோ அருமையான கற்பனை பாருங்க. உன்னை குளிர்ச்சி பொருந்திய திங்கள்னு சொல்றாங்க, நீ இந்த மாதிரி என்ன சொல்றியே அப்படின்னு சொல்றாரு. பட்டவர் தம்மயம் படுப்பாரோ. செத்தவனை யாருன்னா மறுபடியும் சாவடிப்பாங்களா? ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு அந்த நிலவை திட்டுகின்றார். குறைவில்லாத அமிழ்தை எல்லாருக்கும் தர. அது ஒரு பாட்டு. நிலவே அமுதே நிலவே அழகிய மொழியே எனதுயிரே, ஒரு பாட்டு ஒன்று வரும். நிலவு தான் அமுது. தமிழ அமிழ்துன்னு சொல்லுவாங்க, நிலவையும் அமிழ்துன்னு சொல்றாங்க. நீ எல்லாருக்கும் அமிழ்த வாரி வாரி கொடுக்குற. அவன் நல்லாகிறான், மொத்தவன் பசியோட இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் அமுது கொடுக்கலான்னு வந்தா நான் உனக்கு விஷத்தை தான் தருவேன், நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியே, எனக்கு இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ தினமும் வர, நாள்தோறும் வர. அப்படி இது நாள் வரையிலையும் குளிர்ச்சியே செய்து கொண்டிருந்தாய், ஆனால் வெப்பத்தை தரல. ஆனால் இன்னைக்கு பார்த்து நான் இந்திராணியை நினைக்கும் பொழுது இவ்வளோ வெப்பத்தை கொடுக்குறியே அப்படின்னு கேட்குறார். பெண்களிடம் செய்யக்கூடிய காதலானது, அதனால் ஏற்படக்கூடிய மன ஏக்கம் உனக்கும் இருக்குது. ஏன்னா உனக்கும் ஒரு மனைவி இருக்கிறா இல்லையா? சந்திரனுக்கு ஒரு மனைவியா? 27 மனைவி. அதனால நானாவது, அவன் எப்படி பேசுறான் பாரு, அந்த கற்பனையை பாரு. நானாவது ஒரு மனைவி, அந்த ஒரு மனைவி கூட இன்பமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அவனை நீ 27 மனைவி கூட இன்பமா இருக்கிறியே, அப்ப மற்றவங்க இன்பமா இருக்கணும்னு நீ நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நீ என் மேல கொலைவெறியா காய்ஞ்சி நிற்கிற அப்படின்னு கேட்குறான். உனக்கும் மனைவியெல்லாம் இருக்கிறாங்க, நான் இந்த மாதிரி மனைவி பிரிஞ்சு தனியாக இருக்கும்போது என் மேலே இவ்வளோ வெப்பத்தை பொழியிறியே, இது உனக்கே நியாயமா? உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு மறுபடியும் நிலவை கேட்குறாரு. இதில் போய் இந்த மாதிரி காதல் கதையெல்லாம் ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் அவர் காரணம் இல்லாமல் எழுத மாட்டார். அவருக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சிடுதா? அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்லிடுறேன், சரிதானே? அதனால் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாரு, உன் மனைவியோடு நீ இன்பமாக இருக்கும் பொழுது நானும் இன்பமாக இருக்கட்டும்னு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணலாம் இல்லை, ஒரு உதவி செய்யலாம் இல்லை, அதை விட்டுட்டு நான் தனியாக இருக்கும் பொழுது இவ்வளோ காயறியே அப்படின்னு ஒரு கம்பேரிசனை போட்டு அங்கே நிலவை மறுபடியும் வைகிறார். அண்டமேல் நின்றனை அவனி வானகம் எண்டிசை எங்கனும் இனிதி காண்டியால் ஒன்றொடி ஒருத்தி என் உயிர்க்கு ஒன்று உற்றனன் கண்டதுண்டோ மதி கடவுள் நீயே. அதுக்கப்புறம் தூது விடுறது, தூது விடுதல், நிலவை தூது விடுறது, அதாவது முகில், அது மேகத்தை தூது விடுவது, காற்றை தூது விடுவது, தென்றலை தூது விடுவது, வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. நான் இந்த மாதிரி வெயிட் பண்ணின்னுக்கிறேன்னு அவள்கிட்ட சொல்லு. ஏன்னா அவள் எங்கே இருக்கிறான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, நீ தானே எங்கே பார்த்தாலும் சுற்றி திரியிற, எங்கேயாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லு, என்கிட்ட வரவை. அந்த மாதிரி இங்கே நிலவை பார்த்து சொல்கிறாரு, நிலவே அம்மா தூரம் கண்டா போகிற, ஆனால் நீ வானத்தில் இருக்கிற, அங்கேருந்து பார்த்தா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் தெரியும், அப்படி உலகம் பூரா சுற்றுற. அதனால் நீ சுற்றும் பொழுது என்னுடைய கண்மணி இந்திராணி எங்கேயாவது இருந்தா பார்த்து சொல்லு, இங்கே தான் இந்திராணி இருக்கிறான்னு. ஒன்று நான் போய் பிடிச்சின்னு வந்துடுறேன், இல்லை நீயாவது சொல்லி அவளை எப்படியாவது என்கிட்ட சேர்த்து. இப்போ நிலவை பார்த்து ஒரு தூது மொழி சொல்கிறார். அதுக்கு அடுத்தது காமங்கிட்ட வரான். ஏற்கனவே காமனை சொன்னான்,
என்ன சொன்னான், அந்த நிலவு தான் என் மேலே வெப்பத்தை பொழிஞ்சுக்கினுக்குதுன்னா நீ வேற என்ன பண்ணுற, அந்த தீப்புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி காம அன்பை வேற விட்டு வச்சிடுற, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முறை காமனை திட்டினான். இப்போ மறுபடியும் காமனை திட்டுறான். டேய் நீ யார்ரா, உன்னை விட பெரியவன் நான். ஏன்னா திருமாலை விட பெரியவர் யாரு, இந்திரன். அப்போ காமனை விடையும் பெரியவர். ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை கிடையாதா? அதை விட்டுட்டு உன்னை விட பெரியவன் நான், என் மேலே நீ அம்பு விட்டுனுக்கிறிய, என்னால் தாங்க முடியலன்னால நான் தவிச்சுன்னு கிடக்குறேன். திரும்ப நீ என்ன பண்ணுற, அம்பு விட்டுனே இருக்கிற, எனக்கு காதல் வந்துனே இருக்குது, என் மனைவியை காணோம், நான் என்ன பண்ணுறது, ஏன்டா இந்த அம்பு விடுற அப்படின்னு சொல்லிட்டு மன்மதனை மறுபடியும் அவர் திட்டுறார். யாருக்கெல்லாம் காதல் நோய் வருதோ அங்கே மன்மதன் அம்பு விட்டுனுங்கிறார்னு அர்த்தம். இப்போ இந்த மன்மதன் தொல்லை ரொம்ப தாங்க முடியல. படிக்கிற பசங்க மேலெல்லாம் அம்பு விட்டு கிடக்கிறாரு. அந்த படிக்கிற பசங்க பூரா படிக்கிற வேலையை விட்டு மற்ற வேலையை தான் பார்த்துன்னு கிடக்குதுவோம். முதல்ல இந்த மன்மதனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும். இந்த செல்போன் வேற வந்துடுத்துவா, அதை வேற வச்சுன்னு மன்மதனுடைய வேலை ரொம்ப அதிகமாகிடுது. நான் மன்மதனை நாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடலாம். ஆனால் இதில் மன்மதனை நாம் ஏன் குற்றம் சொல்லணும் அப்படின்னா, அவன் வேலையை அவன் செய்கிறான். புரியுதா? 15 வயசு ஆயிடுச்சா பொண்ணுக்கு மன்மதன் அம்பு போடுறான், 18-16 வயசு ஆயிடுச்சா பையனுக்கு அம்பு போடுறான். ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறது கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, இதுகளுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடையாது. 12 வயசில் பழைய காலத்தில் பொண்ணு வயசுக்கு வந்ததா, 12 வயசில் பையனுக்கு 16 வயசில் கல்யாணம் பண்ணி விட்டாங்க. அப்புறம் அவன் யாரையா தேடி கிடப்பான்? எப்படி தப்பு நடக்கும்? நடக்காது. அவன் பொண்டாட்டி வச்சு அவன் உழப்பு பார்த்து கிடப்பான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறான், 12 வயசுன்றத 5 வயசு ஆகணும், 5 வயசு ஆகிறத 18 வயசு ஆகியிருக்கிறோம். பெண்களுக்கு 18 வயசு, பையனுக்கு 16 வயசு இருந்ததை 18 ஆகணும், 18 வயசுன்றத இன்னைக்கு 21 வயசு ஆகிட்டோம். ஆனால் 21 வயசில் கல்யாணம் பண்ணிடுறோமான்னு கேட்டினா கிடையாது. பொண்ணுக்கு 18 வயசில் கல்யாணம் பண்ணிடுறோன்னா கிடையாது. 18 வயசு ஆனோன்னா அப்பங்காரன் சொல்கிறான், இப்போ தானே 18 ஆகுது, அதுக்குள்ளே என்ன அவசரம், இப்போ தானே முதல் வேலைக்கு போகிறா, ஒரு 2 வருஷம் 5 வருஷம் அவள் சம்பாரித்து நாம் கொஞ்சம் சாப்பிடணும், நாம் தானே செலவு பண்ணோம், பொண்ணு சம்பாரித்து கொடுக்க வாங்கி வச்சுன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாமலே விட்டு செத்து போயிடுறான். அதுக்கு பார்த்தா மணி 35 வயசு ஆகிடுது. அப்புறம் பார்த்தா யாராவது கல்யாணம் பண்ணலாம் பார்த்தா எவனும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், வயசு 40 வயசு ஆகிடுது, அது முதிர்கன்னியாக போயிடுது. இந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், இயற்கைக்கு துரோகம் பண்ணுறோம். நம்முடைய வசதி வாய்ப்புகளை எதிர்பார்த்து பிள்ளைகளுக்கு சரியான காலத்தில் செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்யாமல் விட்டு மன்மதனை குடைஞ்சின்னு இருக்கிறோம். ஏன்டா இந்த மாதிரி பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க அப்படின்னு திட்டின்னு இருக்கிறோம். ஆனால் அவன் சரியான நேரத்துக்கு அம்பு விட்டுன்னு கிடக்குறான். சரி, அதை அப்படியே விட்டுடுவோம். இப்போ மன்மதனே நீ எனக்கு திரும்ப அம்பு விட்டுக்கினே இருக்கிற, எனக்கு இந்திராணி ஞாபகம் வந்துக்கினே இருக்குது, மரியாதையாக போயிடு. இல்லைன்னா நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா, முருகப்பெருமானுடைய அருளால் செய்யப்பட்ட வீட்டில் இருந்துன்னு இருக்கிறேன். முருகப்பெருமான் யார் தெரியுமா? சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன். அவனும் சிவபெருமானை போன்றவன் தான். அதனால் சிவபெருமான் நெற்றிக்கண்ணுன்னா உனக்கு ஞாபகம் வருதா? உன்னை ஏற்கனவே சிவபெருமான் மீது அம்பு விட்டு உன்னை எரிச்சிட்டார். அந்த மாதிரி இங்கே மறுபடியும் என் மேலே அம்பு விடுற வேலை வச்சுக்கினேன், நான் சிவபெருமான்கிட்ட சொல்லிவிடுவேன், அவ்வளோதான், நீ எரிஞ்சு போயிடுவ. மரியாதையாக இனிமேல் என் மேலே என்ன பண்ணக்கூடாது, அம்பு விடக்கூடாது. வந்திருக்கிறது முருகர், அவர் சிவபெருமானே பொறுத்தாலும் பொறுத்துக்குவார். முருகர் என்ன பண்ண மாட்டார், தப்பு பண்ணால் பொறுத்துக்க மாட்டார், மரியாதையாக ஓடிடும் என்று மன்மதனை திட்டுகின்றார். 2வது முறையாக திட்டுறார். நான் நிறைய தெய்வங்களையெல்லாம் படைச்சி மனிதர்களை உயிரினங்களை படைத்தல் தொழில் யாருக்கு அப்படின்னு கேட்டேன்னா பிரம்மனுக்கு. நாம் வணங்கக்கூடிய சிறு தெய்வங்கள் குறு தெய்வங்கள் எல்லாம் இருக்குது பாரு, இதெல்லாம் படைக்கிறது யாருன்னு கேட்டினா இந்திரன்.
இந்திரனுடைய கண்ட்ரோலில் தான் பஞ்சபூதங்கள் எல்லாம் இருக்குது. எண்டிசை காவலர் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான்ங்கிறாங்க. கிழக்கு இந்திரன், அவர் தான் தலைவர். மேற்கில் அப்படியே கிழக்குலேருந்து அப்படியே நேராக வந்தோம்னா தென்கிழக்கு. தென்கிழக்கில் அக்னி மூலைன்னு சொல்லுவோம். அக்னி யார் கண்ட்ரோலில் இருக்கிறது? இந்திரன் கண்ட்ரோலில் தான் இருக்கிறார். அப்படியே நேராக யம தெற்கு திசை, அதுவும் இந்திரன் கண்ட்ரோல் தான். அப்படியே நேராக நிருதி நிலமும் இந்திரன் கண்ட்ரோல் தான். இப்போ 8 திசைக்கும் 8 திசை காவலர்கள், 8 திசையும் நம்மை காக்கக்கூடிய தெய்வங்கள். இந்த மாதிரி இந்த உலக மக்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக நான் நிறைய தெய்வங்களெல்லாம் படைச்சி நானே உடஞ்சி போய் கிடக்கிறேன். இப்படி உடஞ்சி போய் கிடக்கக்கூடிய என்னையே நீ மறுபடியும் இந்த மாதிரி அலைக்கழிக்கிறது, துன்பப்படுத்துவது நியாயமா அப்படின்னு கேட்குறார். வெறும் உடம்பு தான் கிடக்குது, நான் வருந்துமாறு என்னை சுடுறதுனால என்ன பயன் இருக்குது உனக்கு அப்படின்னு மறுபடியும் சொல்கிறார். இப்போ தென்றல் வேற சுடுது. தென்றல் பார்த்து கேட்குறாரு, என்ன தென்றல் உனக்கு கூட என்னை பார்த்தா, அதாவது அடிபட்டு விழுந்துட்டான்னா சின்ன நாய் கூட என்ன பண்ணுங்கன்னா கேவலமாக பேசிட்டு போகும். அரசாண்டவன், பேரரசாண்டவன், அவனுக்கு ஒரு வீழ்ச்சி வந்துருச்சுன்னா கேவலமானவன் கூட கேவலமாக திட்டிட்டு போவான். அந்த மாதிரி நான் தேவலோகத்துக்கெல்லாம் அரசன். இன்னைக்கு நான் இந்த மாதிரி தவிச்சின்னு கடகத்தை பார்த்துட்டு நீ தென்றலாகிய நீ கூட என்னை கொஞ்சம் சுட்டுட்டு போற. அது என்ன சொல்லுது? என் உயிரை ஏற்கனவே அவன் வாங்கிட்டான். அது சொல்லும் போது அழகான ஒரு கற்பனையை சொல்றாரு. வேட்டுவர்கள் எல்லாம் காட்டுல மானை எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதருக்கு பக்கத்துல நின்று மானு மாதிரியே கத்துவாங்க. உடனே மான் என்ன பண்ணும்? தப்பன்னு ஓடியாரும். ஒரு மானை கூட விட மாட்டான், எல்லாத்தையும் பிடிச்சிருவான். அந்த மாதிரி வேட்டுவர்கள் கத்துவது மானா இல்லை வேட்டுவனா என்று தெரியாத அளவுக்கு இந்த மானானது என்ன பண்ணுது? மான் குரல்னு நம்பிதான் வந்தது. வந்த உடனே வேட்டுவர்கள் எல்லா மானையும் பிடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி தென்றலே, நீ தென்றல் காத்து தான் என் மேலே வீசுறன்னு நான் சுவாசிக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? உள்ள போய் என் உயிரையே பிடிக்கின்னு போயிடுற. தென்றல் காற்று என்ன பண்ணுது? தென்றல் சுவாசிக்கிற காற்று மாதிரியே உள்ளே போய் உயிரை பிடிக்கின்னு போயிடுது. மானு மாதிரியே கத்தி மானை பிடிச்சிட்றான். நீ என்ன பண்ணுற? சுவாசிக்கிற காற்று மாதிரியே உள்ளே போய் என் உயிரை பிடிங்கிற என்று தென்றலை இகழ்கின்றார். வலிய இலைகளோடு கூடிய மடலை கொண்ட பனை மரங்களில் உள்ள கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு குருவி, அதுக்கு பேர் அன்றில் பறவை சொல்லுவாங்க. பொன்னிறத்தில் வாயக்கூடிய அன்றில் பறவை ராத்திரி நேரத்தில் கூவும். அது வேற ஒரு பக்கம் கூவி கூவி ஆசையை ஏற்றி விட்டுன்னு இருக்குது. அதனால இது என்ன பண்ணுது? அந்த அன்றில் பறவை கூவுவது இந்த காமன் விடக்கூடிய அம்பினுடைய ஓசையோ அப்படின்னு மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்றார். இந்த மாதிரி அப்படியே கடல் கிட்ட வரார். பகைவராகிய அசுரரை தன்னிடம் கொண்டு, அந்த அவங்களெல்லாம் பாதுகாப்பாக இலங்கை தென்னகரில் பாதுகாப்பாக வச்சிருந்து இவ்வளோ நாளாக துன்பத்தை கொடுத்த, இன்னைக்கு சாமி முருகர் சாமி அவனை சாவடிச்சிட்டான். இப்போ ஏஞ்சி வந்தாக நீ என்ன பண்ணுற? இன்னும் பக்கத்தில் உட்காந்து கத்திக்கினுக்கிற, கொஞ்சம் கூட நிம்மதியாக விட மாட்டேன் நீ. அலை எப்போது அலை அடிச்சுனே இருக்குது இல்லை? இதில் நான் தான் இந்த மாதிரிலாம் சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னா நீ வேற பக்கத்தில் கத்தின்னு இருக்கிற அப்படின்னு கடலை கொஞ்சம் காயறார். இந்த மாதிரி பல்வேறு இயற்கை சூழ்நிலையெல்லாம் திட்டிக் கொண்டு இந்த காம நோயிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றான். இதுக்கு என்னைக்கு தான் விடிவு தான் விடிவு. அது எப்படின்னான்றத நாளைக்கு அடுத்த அமர்விலே சிந்திக்கலாம். போற்றுவோம் நமச்சிவாய். அப்படியே நாம முருகப்பெருமானை 6 எழுத்து மந்திரம் ஒரு முறை சொல்லி, ஓம் சரவண பவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சிவசுப்பிரமணியனுக்கு அரோஹரா. காராமணி குப்பத்து அரசனுக்கு அரோஹரா. அப்படியே 5 எழுத்து மந்திரம். ஓம் நம சிவாய.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.